வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 18 6ஆம் பகுதி. புதுநகர் பிரவேசம். ஷாஜகான் அவரோட 47வது வயசுல ஆக்ராலேருந்து டெல்லிக்கு முகலாய சாம்ராஜ்யத்தோட தலைநகரை மாற்றணும்னு நினைச்சாரு. அதற்கு முன் ஆட்சி புரிந்த எவருக்குமே இல்லாத அளவுக்கு கற்பனா சக்தி வாய்க்கப்பட்டிருந்த சக்கரவர்த்திக்கு ஆக்ரா நகரம் பிடிக்கல. பெரிய அளவில் ஒரு ஊர்வலம் செல்வதற்கு வசதியா இல்லை, அகலமான வீதிகள் கூட இங்கே இல்லையேன்னு அரசர் அவ்வப்போது அலுப்போடு சொல்றது உண்டு. தவிர ஆக்ரா கோட்டையும் அரண்மனையும் மன்னரோட கண்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது. இந்தியாவோட தலைநகராக இயங்க தகுதி பெற்றது தொன்று தொட்டு சிறப்பு வாய்ந்த டெல்லி தான் கருதினார் ஷாஜகான். ஆனால் டெல்லிக்கு போய் பார்த்தாலோ ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் கட்டி பழசாகி போயிருந்த கோட்டைகளும் மாளிகைகளும் பாதுஷாவோட முகத்தை சுளிக்க வச்சுது. வேறு வழி இல்லை. டெல்லியோட யமுனை நதிக்கரையில் ஒரு புத்தம் புதிய தலைநகரை உருவாக்குங்கள் என்று ஆணையிட்டார் ஷாஜகான். உடனே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் களத்தில் இறங்க ஆரம்பித்தார்கள். 9 ஆண்டுகளில் கம்பீரமாக உயிர் பெற்றிருந்தது ஷாஜஹானாபாத், அதாவது இன்னைக்கு இருக்கிற பழைய டெல்லி. ஷாஜகான் புதிய தலைநகரை உருவாக்க தேர்ந்தெடுத்த இடம் நதியோரமாக இருந்த ஒரு காட்டுப்பகுதி. அதாவது ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுத்து ஜோதிடர்களால் டெல்லி கவர்னர் கைராத் கான் ஆரம்பிக்கலான்ற ஆணையிட கரகோஷம் விண்ணை பிளந்தது. உஸ்தாத் ஹீரா, உஸ்தாத் ஹமீத் என்ற 2 கட்டட தொழிலாளர்கள் புதிய கோட்டைக்காக நிலத்தை தோண்டுவதற்காக மண்வெட்டியை உயர்த்தி கீழே இறங்கினாங்க. இவங்க அந்த கட்டடம் முடிகிற வரைக்கும் குடிசைகள் அமைத்து அந்த தொழிலாளிகள் தங்கியிருந்த இடத்துல பிற்பாடு உருவான 2 தெருக்கள் இன்னைக்கும் அவங்க பேரில் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. 2 வாரம் கழிச்சு ஷாஜகான் அவரோட கைகளால் புதிய அரண்மனையோட அடிக்கலை நாட்டினார். கூடவே அஸ்திவாரத்துக்கான பெரும் பள்ளத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் சிலர் கொண்டு வரப்பட்டு அவங்களோட தலைகள் சீவப்பட்டு உடல்கள் பள்ளத்தில் வீசப்பட்டது. சம்பிரதாயமாக தரப்பட்ட இந்த பலிகளை தொடர்ந்து மலமலன்னு வேலை துவங்கியது. புதிய நகரோட வெளிப்புற கோட்டை சுவர் சுமார் 4 மைல் நீளம் இருந்தது. உள்ளே 124 ஏக்கரில் அரண்மனையும் ஏக காலத்தில் உயர தொடங்கியது. நகரோட பிரம்மாண்டமான கடைவீதியான சாந்தினி சௌக் ஷாஜகானோட அருமை மகள் ஜஹானாராவோட மேற்பார்வையில் உருவான ஒன்று. ஷாஜகான் காலத்தில் சாந்தினி சௌக் கடைவீதியில் அமைக்கப்பட்ட விதவிதமான கடைகளோட மொத்த எண்ணிக்கை 1560. அதாவது 1648 ஷாஜகான் யமுனை நதியில் படகுல பயணித்து கிழக்கு பக்கமாக செங்கோட்டையோட பின்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த முழுசா வெள்ளியாலான கதவை திறந்துக்கிட்டு அரண்மனைக்குள்ளே பிரவேசித்தார். அப்போ நகரெங்கும் ஆரவாரம் வானவேடிக்கைகள்லாம் நடந்தது. தர்பாரில் மெல்லிய தங்கழிகள் தங்கத்தினாலான நட்சத்திரங்கள் எல்லாம் தொங்கவிட்டு ஒரு சொர்க்கலோகத்தையே உருவாக்கி வச்சிருந்தாங்க. சக்கரவர்த்தி கம்பீரமாக நடந்து சென்று ஆயிரக்கணக்கான வைரக்கற்களால் ஆன உருவாக்கப்பட்ட பிற்பாடு உலக புகழ் பெற்ற மயிலாசனத்தில் உட்கார்ந்தார். கோமேதகம், முத்துக்கள், வைரம், நீலம் போன்ற கற்களை கொண்டு செய்யப்பட்ட அழகிய மயில் பொம்மை ஒன்றை சிற்பிகள் அரியணையோட உச்சில பொருத்தி இருந்தாங்க. புதிய அரண்மனையில் சக்கரவர்த்தி குடிபெயர்ந்ததை மக்கள் தொடர்ந்து 10 நாட்கள் பெரும்பிழாவாக கொண்டாடி மகிழ்ந்தாங்க. ஆனால் நாம் போன அத்தியாயத்தில் குறிப்பிட்டதை போல 2ஆம் முறையாக தட்சிண பிரதேசத்துக்கு வைஸ்ராயா போயிருந்த அவுரங்கசீப்புக்கு புதிய தலைநகரம் ஷாஜகான் ஆட்சியில் இருந்த வரைக்கும் ராசி இல்லாமலேயே இருந்தது. ஏன்னா தெற்கு நோக்கி அங்கிருந்து போன பல கடிதங்கள் இளவரசரை அவமானப்படுத்தும்படியாகவே இருந்தது. அவ்வப்போது அன்னையோட கல்லறையை வணங்க போயிட்டு அங்கே தாராவும் நண்பர்களும் கூடி திட்டங்கள் போடுற செய்தியும் அவர் காதுக்கு வந்து சேர்ந்தது. பொங்கி எழுந்த எரிச்சலை வெளிக்காட்டாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு சகிச்சிட்டு இருந்தார் அவுரங்கசீப். இதற்கு நடுவில் மீர் ஜூம்லான்ற ஒரு கில்லாடியான ஒரு பாரசீக வைர வியாபாரி இந்தியாவுக்கு வந்தார். அவர் தெற்கே கோல்கொண்டா, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஹைதராபாத்தில் குடியேறினார். ஹைதராபாடோட மன்னர் குதுப்ஷாவுக்கு நெருக்கமாகவும் ஆனார். பிறகு தளபதியாகவும் ஆனார். இவர் தனிப்பட்ட அரண்மனை, பரிவாரம், குதிரைப்படை என்னெல்லாம் அரசருக்கு நிகராக வச்சுட்டு இருந்தார். இவரோட செல்வாக்கம் உயர்ந்தது. சுல்தானுக்காக இவர் படை திரட்டிக்கிட்டு போய் கர்நாடகத்தோட பல பகுதிகளை கைப்பற்றினார். திடீர்னு இவருக்கு ஆணவம் வந்தது. நானே என் மன்னராகக்கூடாது, எனக்கு என்ன குறைச்சல்னு சொல்லிக்கொண்டார். இவர் வசப்படுத்திய கர்நாடக பகுதிகளை கொண்டு ஒரு தனி ராஜ்யம் அமைக்கும் அளவுக்கு போய்விட்டார். விழித்து கொண்டார் ஹைதராபாத்தின் நிஜாம். இவர் உடனே மீர் ஜும்லாவை சரணடைய சொல்லி ஆணை அனுப்பினார். கூடவே கோல்கொண்டாவில் ஜும்லாவின் குடும்பத்தை பிணை கைதியாக சிறைப்பிடிச்சு வச்சுக்கிட்டார். இதென்ன கலாட்டா என்று நினைத்த ஜும்லா உடனே அவுரங்கசீப்பிடம் சரணடைந்தார். இதற்காகவே காத்திருந்ததை போல மகிழ்ந்து போன முகலாய இளவரசர் டெல்லிக்கு சம்பிரதாயமாக ஒரு அனுமதி கோரிவிட்டு முகமது சுல்தான், அதாவது அவரோட பையனை படையோடு அனுப்பிச்சு வச்சாரு ஹைதராபாத்தை நோக்கி. இவங்க ஹைதராபாத் நகரில் புகுந்து சூறையாடினாங்க. அவுரங்கசீப்போட காலடியில் கோல்கொண்டா சுலபமாகவே விழ காத்திருந்த நேரத்தில் டெல்லியில் இருந்து வந்தது ஒரு கடிதம். அதாவது இங்கிருந்து சென்றவர்கள் தாரா ஷிகோசவை பார்த்து பேசினார்கள். என்ன நடந்ததுன்னு தெரியல. மூட்டையா தங்கம், வைரம் என்று கைமாறியதாகவும் ஒரு தகவல். அதைத் தொடர்ந்து சக்கரவர்த்தியிடம் தாரா கிசுகிசுக்க உடனே வாபஸ் வாங்கவும் என்று ஷாஜகானிடமிருந்து ஒரு கடிதம். சுல்தான் மன்னிக்கப்பட்டார்.
தன்னை மீறி இதெல்லாம் நடக்க அவுரங்கசீப்புக்கு ஏக திகைப்பு. வந்ததுக்கு வெறும் கையோட ஏன் திருமணம்னு சொல்லிட்டு எண்ணி அவர் கோல்கொண்டா மன்னரோட மகளுக்கு அவரோட மகன் முகமது சுல்தானை ரகசியமாக திருமணம் செய்வித்து எதிர்காலத்தில் தன் மகன் ஹைதராபாத்துக்கு மன்னராக வேண்டும் என்று உறுதிமொழியும் வாங்கிக்கிட்டு அவுரங்காபாத் திரும்பினார். டெல்லிக்கு வரவழைக்கப்பட்ட மீர் ஜும்லாவை பிரமாதமாக கவனித்து பிறகு அவரை பிரதம அமைச்சராகவும் மாற்றிக்கொண்டார் ஷாஜகான். திறமை வாய்ந்த இந்த கோல்கொண்டா வீரரோட தலைமையில் ஒரு படையை ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற அனுப்பவும் அவர் முடிவு செஞ்சிருந்தார். ஆனால் ஆந்திராவிலிருந்து மீர் ஜும்லா கொண்டு வந்து காலடியில் குவித்த அற்புதமான வைர தங்க ஆபரணங்களை பார்த்து பிரமித்து போன ஷாஜகான், தெற்கே இப்படி ஒரு வைர குவியல் இருக்கும் பொழுது நான் எதற்காக அசட்டுத்தனமாக ஆப்கானிஸ்தான் அது இது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். இதுக்கு நடுவில் பிஜப்பூர் சுல்தான் ஆதிர் ஷா மறைந்து விட்டார். இங்கே சென்று தன் கைவரிசையை காட்டலாம் என்று அவுரங்கசீப் கிளம்பினார். இதற்கிடையே டெல்லியில் இருந்து மறுபடியும் ஒரு தடுப்பு கடிதம் வந்தது. பீஜப்பூரை கைப்பற்ற வேண்டாம், போர் நிறுத்தம் செய்க என்று. தலைநகரிலிருந்து தந்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வரும் தடங்கல்களையும் அண்ணனின் தொல்லைகளையும் இனியும் அனுமதித்துக் கொண்டிருக்க கூடாது என்று குமரிய அவுரங்கசீப்பை பார்த்து ஒரு வழியாக விதி கண் சிமிட்டியது. சக்கரவர்த்தி ஷாஜகான் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்று ஒரு தகவல் வந்தது டெல்லியிலிருந்து. தூதுவர் இந்த விஷயத்தை சொன்ன மாத்திரத்தில் குதித்து எழுந்து நின்ற அவுரங்கசீப்பின் இதழோரத்தில் குரூரமான மகிழ்ச்சி புன்னகை தவழ்ந்தது. இடையில் இருந்த வாளை அவருடைய கை மெல்ல வருடி கொடுத்தது. பாதுஷா படுக்கையில் இருக்கிறாரா அல்லது பரலோகம் போய்விட்டு அதை அண்ணன் என்னும் இந்த அயோக்கியன் மறைக்க பார்க்கிறானா என்றார் அவுரங்கசீப் இலக்காரமாக. நாளை பார்க்கலாம் சகோதர போரே. நன்றி, வணக்கம்.